இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் வந்து என்சைட்டி டிஸார்டர்ஸ். ஓகேங்களா, ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் அண்ட் ஃபார் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஸ் வெல் அஸ் நம்ம ரியல் லைஃப்லேயுமே என்சைட்டி டிஸார்டர் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். பிகாஸ் இந்த வேர்டு நம்ம என்சைட்டி, வரி, பேனிக் அட்டாக் ஆகிறது, ஃபோபியா, இந்த மாதிரி வேர்டெலாம் நிறைய கேட்டுட்ருக்கோம். அண்ட் வி யூஸ் திஸ் டேர்ம் வெரி லூஸ்லி. ஓகே, ஸோ இதோட எக்ஸாக்ட் மீனிங் என்ன, ஹவு வி கேன் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் என்சைட்டி, வரி, பேனிக் அட்டாக் அண்ட் ஃபோபியா. ஓகே, இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறமேட்டு ஸ்லோலி என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்சைட்டி டிஸார்டர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறமேட்டு எப்படி நம்ம டயக்னோசிஸ் பண்ணுறது, எப்படி ஃபைனலாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ கம்ப்ளீட்டாக என்சைட்டி டிஸார்டரை பற்றி இந்த வீடியோவில் எவ்வளோ மேக்ஸிமமாக கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணிடலாம். ஸோ இட் இஸ் நல்லா லாஸ்ட் வரைக்கும் பொறுமையாக கேளுங்க அண்ட் ஓப்பன் மைண்டோடு கேளுங்க. நம்ம அப்படியே கதை மாதிரியே ஃப்ரீயாக படிச்சுட்டு போகலாம். ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இவங்க வந்து இன்ட்ரொடக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்சைட்டி டிஸார்டருடைய பேசிக் சிம்டம்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம 2 வேர்டை ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஒன்று நம்ம நிறைய பேர் கேட்டிருப்போம், ஃபியர். ஓகேங்களா, அண்ட் என்சைட்டி. ஸோ வாட் இஸ் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபியர் அண்ட் என்சைட்டி? பேசிக்காக பார்த்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஃபியர் எப்பவுமே பாஸ்ட் டென்ஸ் அண்ட் மேபி சம் வாட் ப்ரெசென்ட்டில் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அதாவது பாஸ்ட்டில் நடந்த விஷயங்களை வச்சு தான் வந்து ஃபியராக இருக்கும். ஆனால் என்சைட்டி எப்பவுமே ஃப்யூச்சரில் நடக்க வேண்டிய விஷயங்களை வச்சு தான் என்சைட்டி இருக்கும். ஓகேங்களா, ஈவன் தோ பயாலஜிக்கலி உடம்புல நடக்கிற அந்த பயப்படுற விஷயங்கள் எல்லாமே வந்து சேமாக இருந்தாலும் பேசிக் டிஃப்ரென்ஸ் வந்து இந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா ஓகே, ஸோ பாஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா, பாஸ்ட் நடந்ததை வச்சு தான் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். பீப்புள் வித் என்சைட்டி டிஸார்டரில் வந்து ப்ரீஆக்குபேஷன் வித் அண்ட் பர்சிஸ்டன்ஸ்லி அவாய்டு. இப்போது பாஸ்ட் நடந்த விஷயத்தை நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாது, புரியுதுங்களா? ஆனால் ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ என்சைட்டிங்கிறது எப்போவுமே நீங்கள் சில ப்ரீஆக்குபேஷன் பண்ணி வச்சுருக்கீங்க, இல்லை பர்சிஸ்டண்ட்டாக அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பட் எதை வந்து அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா, எய்தர் சர்டன் நெகட்டிவ் தாட்ஸ் ஆர் சர்டன் சிச்சுவேஷன்ஸ். ஓகேங்களா, அது மூலிமா நம்மளுக்கு டெஃபினெட்லி ஃபியர் ஆர் என்சைட்டி வருது. ஓகே, ஸோ என்சைட்டி டிஸார்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அம்பர்லா டேர்ம். அதுக்கு கீழே வந்து என்சைட்டி, எக்ஸசிவ் வரி, பேனிக் அட்டாக் அண்ட் ஃபோபியா, இந்த 4மே வரும். அதான் 4 தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என்சைட்டி. நான் சொன்ன மாதிரி என்சைட்டி அப்படின்னாலே வந்து ஜென்ரலாக பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, இட் ரெஃபர்ஸ் டு அ கைண்ட் ஆஃப் அ மூட். ஓகேங்களா, அதாவது ஒருத்தருடைய மூடை பற்றி. ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க பாருங்களேன், ஃபியர். Fear is experienced in the face of real or immediate danger. புரியுதுங்களா, இம்மிடியட்டான டேஞ்சரில் இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணுறது. வேரஸ் என்சைட்டி அப்படிங்கிறது இட் இஸ் அ ஜென்ரல் ஆர் டிஃப்யூஸ் எமோஷனல் ரியாக்ஷன். ஓகே, பியாண்ட் சிம்பிள் ஃபியர். திஸ் இஸ் அவுட் ஆஃப் ப்ரொப்போர்ஷன் டு அ த்ரெட்ஸ் ஃப்ரம் தி என்வைரன்மெண்ட். பேசிக்கலி ஃபியருங்கிறது பேசிக்கலி ஹையர் ரேஞ்சில் வரும், என்சைட்டிங்கிறது லோவர் ரேஞ்சில் வரும், அப்படி ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, ஸோ always and every time anxiety is associated with the anticipation of future problem. இங்கே ஃபியூச்சருங்கிறது தான் கீவேர்ட் நம்ம மேலே சொன்ன மாதிரி. ஸோ ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் பயந்துட்டு இருந்தீங்க, ஃப்யூச்சர் நடக்க போகிற ஒரு விஷயத்தை பற்றி பயாலஜிக்கலாகவோ இல்லை சைக்காலஜிக்கலாகவோ நீங்கள் டிஸ்டர்ப் ஆகிறீங்க அப்படின்னா தட் இஸ் என்சைட்டி. ஓகேங்களா, இதான் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸோ பிகாஸ் ஃப்யூச்சர் நடக்க போகிற ஒரு பேட் விஷயம்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணல. So that is why it's always serve as a signal that a person must prepare for an upcoming event. ஓகே, ஒரு நெகட்டிவ் ஈவெண்ட் வரப்போது, அதுக்காக வந்து உங்களை நீங்களே தயார்படுத்திக்கிறீங்க. ஓகே, ஸோ இந்த ஜென்ரலாக என்சைட்டியில் வந்தீங்கன்னா ஒரு 3 விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஓகே, என்சைட்டியில் வந்து 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்சைட்டின்னு சொல்லும்போது. ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்சைட்டி இஸ் அசோசியேட்டட் வித் நெகட்டிவ் எமோஷன்ஸ். ஓகே, என்சைட்டினாலே நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு. செகண்டு, தெர் இஸ் அ சென்ஸ் ஆஃப் அன்கண்ட்ரோலபிலிட்டி. உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஓகே, தெர் இஸ் அன் அன்கண்ட்ரோலபிலிட்டி. அண்ட் லாஸ்ட்டாக நம்ம ஓவராக செல்ஃப் ஃபோக்கஸ்டாக இருப்போம். அதாவது ரிலாக்ஸாக உலகத்தை பற்றி நினைக்க மாட்டோம். ஐயோ நான் எப்படியாவது இந்த ப்ராப்ளத்துக்கு வந்தால் போதும். உங்கள் விஷயத்தை நினச்சி நீங்கள் ரொம்ப ப்ரீ ஆக்கியூபையாக இருப்பீங்க. ஸோ இட் இஸ் மோர் ஆஃப் செல்ஃப் சென்டர்ட் ஆர் செல்ஃப் ஃபோக்கஸ் ஸ்டேட். ஓகேங்களா, ஸோ நம்ம என்சைட்டினா ஓவராலாக இப்போ நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு, ஃப்யூச்சரில் நடக்க போகிற சம் விஷயத்தை வச்சு நம்ம ஆன்டிசிபேட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. செகண்டு, இந்த 3 விஷயங்களை அசோசியேட் பண்ணது நெகட்டிவ் எமோஷனாக இருக்கும், அன்கண்ட்ரோலபிலிட்டியாக இருக்கும், அண்டு நம்ம ஓவராக செல்ஃபு ப்ரீ ஆக்குபேஷன் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இதுதான் வந்து ஓவராலாக வந்து
என்சைட்டி அப்படின்னு நான் சொல்கிறது. நெக்ஸ்ட் நம்ம போகிறது எக்ஸசிவ் வரி. ஆஸ் தி நேம் சஜஸ்ட், ஓகே, எக்ஸசிவ் வரின்னு வரி பண்ணுறது தான். ஓகேங்களா, இதை வந்து எப்படி டெஃபினேஷன் பண்ணுறாங்கன்னா, வரிங் அப்படிங்கிறது ஒரு காக்னிட்டிவ் ஆக்டிவிட்டி. ஓகே, வரிங் இஸ் அ காக்னிட்டிவ் ஆக்டிவிட்டி, அதாவது மென்டல் ப்ராசஸஸ், பட் தட் இஸ் அசோசியேட்டட் வித் என்சைட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயுமே வந்து சீக்வன்ஸ் ஆஃப் நெகட்டிவ் எமோஷ்னல் தாட்ஸ் இருக்கும். சின்ஸ் இட்ஸ் அசோசியேட்டட் வித் என்சைட்டி, இட் இஸ் ஆல்சோ கன்சர்ன்ட் வித் அ ஃபியூச்சர் த்ரெட் ஆர் டேஞ்சர். சம் ஃப்யூச்சரில் நடக்க போகிற பாசிபிள் த்ரெட்டோ இல்லை டேஞ்சரையோ நினச்சி, ஓகேங்களா, அன்கண்ட்ரோலபிளான நெகட்டிவ் எமோஷன் உங்களுக்குள்ளே வருது. தட் இஸ் ரிலேட்டட் டு சம் காக்னிட்டிவ் ஆக்டிவிட்டி, தட் இஸ் எக்ஸசிவ் வரி. ஓகேங்களா, ஸோ வரி பண்ணுறதுக்கும் மற்றவங்க என்ன டிஃப்ரெண்ட்னா, வரி பண்ணும்போது ஆளுங்க ரொம்ப செல்ஃப் டாக் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப வரியர்ஸ் ஆர் ப்ரீ ஆக்குபைடு வித் செல்ஃப் டாக் ரேதர் தென் அன்பிளசன்ட் விஷுவல் இமேஜ். அதாவது உங்களுக்கு இப்போ ஃப்யூச்சர் நடந்து இந்த மாதிரி இந்த மாதிரி கெட்டது நடக்க போகுது, இந்த மாதிரி நடக்க போகுது, இமேஜஸ்லாம் எதுவுமே வந்து நம்ம இப்போ ஒருத்தர் பிடிச்சவர் இருக்காருன்னா அவங்களுக்கு ஏதோ ஆகிற மாதிரி நம்ம இமேஜஸாக திங்க் பண்ணுறது கிடையாது. ஆனால் இதில் ஜென்ரலாக நம்ம ப்ரீ ஆக்குபைடு வித் செல்ஃப் டாக், நம்மளுக்குள்ளேயே பேசிக்கிறது. ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து எக்ஸசிவ் வரி. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அகெயின் இதில் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஃபேக்டர் பார்த்திங்கன்னா குவான்டிட்டி, how often person worries and how many things, different topic. அதாவது ஒரு நாளில் எவ்வளோ தடவை நீங்கள் ப்ரீ ஆக்குபேஷனாக இருக்கீங்க அண்ட் எவ்வளோ டிஃப்ரெண்ட் டொமைனில், பர்சனல் லைஃப்பில், ஃபினான்ஷியல் லைஃப்பில், ஒர்க்கில், எல்லா இடத்துலையுமே. ஸோ எவ்வளவு ஒரே நாளில் எவ்வளோ தடவை அண்ட் எவ்வளோ டிஃப்ரெண்ட் விஷயத்தில் நம்ம வந்து வரி பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஸோ என்சைட்டிக்கும் எக்ஸசிவ் வரி நம்ம பார்த்தாச்சு. நீங்கள் இந்த வேர்டை லூஸாக கேள்விப்பட்டிருப்பீங்க, பேனிக் அட்டாக் அப்படின்னு சொல்கிறது. எல்லாருமே பேனிக் அட்டாக் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேனிக் அட்டாக்கோட கீவேர்டு என்னென்னா, பேனிக் அட்டாக்னா என்ன, சடனாக ஓவர்வெல்மிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் terror or fright, whereas anxiety involves blend of several negative emotions and panic is more focused. ஓகேங்களா, ஸோ இட் இஸ் ஒன் இஸ் சடன் அண்ட் இட் இஸ் மோர் ஃபோக்கஸ்ட். இது ரெண்டு தான் கீவேர்டு ஃபார் பேனிக் அட்டாக். இப்போ பேனிக் அட்டாக் வந்துட்டு சொல்கிறாங்களா, சடனாக அவருக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பேனிக் அட்டாக்ங்கிறது கைண்ட் ஆஃப் யூ கேன் கால் இட் அஸ் அ ஃபால்ஸ் அலாம். இப்போ அலாம் திடீர்னு எப்படி அடிக்கும், ஓகேங்களா, அந்த மாதிரி இது பண்ணுறது. ஸோ இங்கே போட்டு நான் பாருங்கள், பேனிக் கேன் பி டிஸ்டிங்விஷ்ட் ஃப்ரம் என்சைட்டி இன் 2 aspects. 2 விஷயத்தில் வந்து நம்ம பேனிக் அட்டாக்கையும் என்சைட்டியும் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, பேனிக்குங்கிறது மோர் இன்டென்ஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு வேர்ட் ஞாபகம் வச்சுங்க, இட் இஸ் வெரி வெரி இன்டென்ஸ் அண்ட் இட் கம்ஸ் சடன். ஓகேங்களா, இன்டென்ஸாக இருக்கும், சடனாக வரும். ஓகேங்களா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வேர்டு. அண்ட் இட் இஸ் ரிலேட்டட் வித் லாட் ஆஃப் சொமேட்டிக் சிம்டம்ஸ்னால் உடம்புல நடக்கிற விஷயம். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஹார்ட் வேகமாக துடிக்க ஆரம்பிக்கும், கையில் ஸ்வெட்டிங் ஆகும், ட்ரெம்பிளிங், ஓகேங்களா, கை நடுக்கம், நாசியா, டிசினஸ், சில்ஸ், இந்த மாதிரி சொமேட்டிக் சென்சேஷன்ஸ்லாம் வந்து உடம்புல அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ பேனிக் அட்டாக்ங்கிறது சடனாக வர்றது பயங்கர இன்டென்ஸாக இருக்கும் அண்டு சம் கைண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் சென்சேஷனுமே இதில் நடக்க வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இன்டென்சிட்டி பார்த்தீங்கன்னா வித்தின் 10 minutes இட் வில் கோ இன் டு அ பீக். ஓகே, ஸோ தெர் ஆர் சம் காக்னிட்டிவ் சிம்டம்ஸும் இருக்குது. நம்ம பார்த்ததெல்லாம் ஃபிசிக்கல் சிம்டம்ஸ், இங்கே பார்த்தது தெர் ஆர் சம் காக்னிட்டிவ் சிம்டம்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா என்னன்னா, பீப்புள் ஃபீல் தட் அரே நான் வந்து இறக்க போகிறேன், என்னால் என்னோட கண்ட்ரோலே பண்ண முடியல, ஐ எம் கோயிங் கிரேசி, காக்னிட்டிவாக சொல்கிறது. ஸோ இதுதான் வந்து பேனிக் அட்டாக்கும் என்சைட்டிக்குமே வந்து இருக்கிற டிஃப்ரெண்ட்டு. ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து வந்து நெக்ஸ்ட் யூஸ் பண்ணுற டேர்ம் வந்து ஃபோபியாஸ். ஓகேங்களா, கிளாஸ்ட்ரோஃபோபியா அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ ஃபோபியாங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான வேர்டு. ஓகேங்களா, ஃபோபியாஸுங்கிறது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான வேர்டு. அண்டு இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அன்எக்ஸ்பெக்டடாக ஃபோபியாங்கிறது பார்த்தீங்கன்னா வெரி பர்சிஸ்டன்ட், எப்பவுமே இருக்கிறது. இர்ரேஷ்னல். ஏன் இர்ரேஷ்னல்னால், ஒருத்தருக்கு இருக்க வேண்டிய விஷயம், ஒருத்தருக்கு நார்மலாக இருக்கிற விஷயம் இன்னொருத்தருக்கு வந்து பயங்கர பயமாக இருக்கும். உங்களுக்கு டவுட்டே தெரியாது, ஏன் இந்த விஷயத்தை பார்த்து அவங்க எப்படி பயப்படுறாங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா, இட் இஸ் நேரோலி டிஃபைன்டு ஃபியர்ஸ். ஸோ இது வந்து பயம் கிடையாது, பட் ஸ்பெசிஃபிக் டிஃபைன்டு வெர்ஷன் ஆஃப் ஃபியர் தான் வந்து ஃபோபியா. ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ்ட்ரோஃபோபியா. ஓகேங்களா, கிளாஸ்ட்ரோஃபோபியானா என்க்ளோஸ்டு, சின்ன இடத்துக்குள்ளே வந்து இருந்தால் பயம் இருக்கணும். ஆனால் எல்லா மக்களுக்குமே பயம் இருக்காது, ஒன்லி ஸ்பெசிஃபிக் பீப்புளுக்காக மட்டும்தான் இருக்கிறது தான். ஸோ இட் இஸ் மோர் நேரோடு வெர்ஷன், பட் இட் இஸ் பர்சிஸ்டன்ட், அவங்க லைஃப்பில் மேக்ஸிமம் டைமில் இருக்கும். ஓகேங்களா, இர்ரேஷ்னலாக இருக்கும் அண்ட் டெஃபினெட்லி இட் இஸ் அ நேரோடு வெர்ஷன்.
ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த 4 சிம்டம்ஸ் பார்த்தோம்ல, டிஃப்ரெண்ட் வேர்டுக்குள்ள மீனிங். ஓகே, ஸோ எப்படி வந்து டயக்னோஸ்டிக் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ தெர் இஸ் ஒன் டிஎஸ்எம், டயக்னாஸ்டிக் ஸ்டாட்டிஸ்டிக் மேனுவல் நம்ம பார்த்துருந்தோம். டிஎஸ்எம் படி தான் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டிஸார்டர்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா, கிளாஸிஃபை பண்ண முடியும்னா இப்படி தான் வந்து நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஓகே, இது வந்து ஜென்ரல் என்சைட்டி டிஸார்டர், இது வந்து சோஷியல் என்சைட்டி டிஸார்டர், இது வந்து ஓசிடி அப்படின்ட்டு எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குது, என்ன ரெகுலேஷன்ஸ் இருக்குது, என்னென்ன சிம்டம்ஸ் இருந்தால் இதுக்குள்ளே வரும், என்னென்ன சிம்டம்ஸ் இருந்தால் இதுக்குள்ளே வரும் அப்படின்ட்டு ஒரு ப்ராப்பராக ஒரு மேனுவல் இருக்குது. அந்த மேனுவல் தான் டிஎஸ்எம் மேனுவல். ஸோ ஆஸ் பர் திஸ் ஹவ் யூ ஆர் கோயிங் டு டயக்னோஸ் தி என்சைட்டி டிஸார்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்பெசிஃபிக் ஃபோபியா ஃபஸ்ட்டு. அப்படியே ஸ்லோலி நம்ம சோஷியல் என்சைட்டி டிஸார்டர் பார்ப்போம். அப்படி எல்லாத்தையுமே எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ எப்போவுமே இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற எந்த டிஸார்டராக இருந்தாலும் ஃப்யூச்சரில் ஞாபகம் வச்சுங்க, எந்த டிஸார்டரை பற்றி நீங்கள் எழுதினாலும் டிஎஸ்எம் கேட்டகரியில் அது எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு எழுதணும். உங்கள் ஓன் வேர்டில் எழுதக்கூடாது. டிஎஸ்எம் கேட்டகரியில் ABCDE இந்த 5 சிம்டம்ஸ் இருக்கணும். 5ல் 3ஆவது மினிமம் 6 மாதத்துக்கு மேலே இருக்கணும். புரியுதுங்களா? வேறு ஏதோ இந்த டயக்னோசிஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. இந்த மாதிரிலாம் நிறைய காம்பினேஷன் பெர்முடேஷன் இருக்குது. அதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருந்தால் தான் இதுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபிக் ஃபோபியா அப்படின்னா என்னென்னா, there is a marked fear and it's not a just a fear, it is a marked fear and anxiety about what, ஏதாவது ஒரு பொருள் இல்லை ஒரு சிச்சுவேஷனை பார்த்து. ஓகேங்களா, அதனால இம்மிடியேட்டாக அவங்களுக்கு ஃபியரோ என்சைட்டியோ வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் செகண்ட் கீவேர்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஃபியரோ என்சைட்டியோ இட் இஸ் அவுட் ஆஃப் ப்ரொப்போர்ஷன். அதாவது ஆக்சுவலாக அந்த பொருளால் வர டேஞ்சரை விட இவங்க நினைக்கிற அந்த டேஞ்சர் இருக்குல்ல, அது அதிகம். அந்த பர்சீவ்டு டேஞ்சர் இஸ் மோர் தென் தி ஆக்சுவல் டேஞ்சர் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா, அண்டு இதை வந்து அவாய்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த அவாய்டன்ஸ் ஆர் டிஸ்ட்ரெஸ் இருக்குல்ல, இது வந்து சிக்னிஃபிகண்ட்லி அந்த பர்சனை வந்து அஃபெக்ட் பண்ணணும். அதாவது அவர் நார்மல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குல்ல, நார்மல் ஆக்டிவிட்டியை வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் இந்த கேட்டகரியில் வரும். ஸோ அந்த பயத்தினால அவருக்கு எந்த லைஃப்பில் எந்த பிரச்சனையும் கிடையாது, ரிலேஷன்ஷிப்பில் எந்த பிரச்சனையும் வரலன்னா அது இந்த கேட்டகரியில் வராது. ஓகே, இட் ஷுட் சிக்னிஃபிகண்ட்லி இன்டர்ஃபியர் வித் எதர் தேர் பர்சனல் ஆக்டிவிட்டி ஆர் தேர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்பெசிஃபிக் ஃபோபியா. இதை வந்து இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ABCDன்னு டிஃப்ரெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இங்கேருந்து போகும்போது என்ன பண்ணலான்னா, there are certain category which is similar, there are certain words it's similar for other disorder also. ஓகேங்களா, மற்ற டிஸார்டருக்குமே வந்து சேம் கேட்டகரி தான் கொடுத்துருப்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, நம்ம மேலே பார்த்தோன்னா அதே தான், மார்க் ஃபியர் இருக்கணும், என்சைட்டி இருக்கணும், அபவுட் ஸ்பெசிஃபிக் ஆப்ஜெக்ட் ஆர் சிச்சுவேஷன் இருக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் பிளட் எடுக்கிறத பார்க்கறது, ஓகேங்களா, ஃப்ளைட்டில் பறக்கிறது, ஹைட்டை பார்க்குறது, சில அனிமலை பார்த்து பயப்படுறது. ஓகே, அதான் ஸ்பெசிஃபிக் ஃபோபியா அப்படின்னு சொல்கிறது. செகண்ட் வந்து இந்த ஃபோபியா வந்து டெஃபினெட்லி ஒரு இமிடியேட் ஃபியரையோ டேஞ்சரையோ க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா, இந்த ஃபோபிக் ஆப்ஜெக்டோ இல்லை சிச்சுவேஷனோ இருக்குல்ல, இட் ஷுட் பி ஆக்டிவ்லி அவாய்டட் ஆர் என்டியூட் வித் இன்டென்ஸ் ஃபியர். அதாவது அவங்க அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கணும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளைங்காக இருந்தால் ஃப்ளைங்கை வந்து ஏர்பிளைனில் போகிறதையே வந்து அவங்க அவாய்ட் பண்ணணும். போனாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பயம் இருக்கணும், என்சைட்டி இருக்கணும். ஓகேங்களா, அதே மாதிரி மேலே பார்த்தோமா, இட் இஸ் அவுட் ஆஃப் ப்ரொப்போர்ஷன். ஆக்சுவல் டேஞ்சர் அது கூட, ஃப்ளைங்கிறது அவர் கூட எவ்வளோ பேர் போகிறாங்க, அவங்கள யாருக்குமே டேஞ்சர் நடக்கிறதே இல்லை, ஆனால் இவருக்கு மட்டும் நடக்குது. ஸோ இட் இஸ் சம்திங் அவுட் ஆஃப் ப்ரொப்போர்ஷன் டு தி ஆக்சுவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் டெஃபினெட்லி இட் ஷுட் பி பர்சிஸ்டன்ட் அண்ட் லாஸ்டிங் ஃபார் 6 months ஆர் மோர். ஒரே ஒரு மாதம் மட்டும் அவங்க பயந்துட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் சரியாயிட்டாங்கன்னா இட் கேனாட் பி கம்ஸ் அண்டர் ஸ்பெசிஃபிக் ஃபோபியா. 6 மாதத்துக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. அண்ட் கிளினிக்கலி அவருக்கு வந்து சோஷியலில், ஆக்குபேஷனில், அதர் இம்பார்ட்டன்ட் ஏரியா ஆஃப் ஃபங்க்ஷனிங்கில் அஃபெக்ட் பண்ணணும். ஓகேங்களா, அண்ட் லாஸ்ட்டாக இந்த கேட்டகரி எல்லாத்துலேயுமே இருக்கும். ஓகே, இட் கேனாட் பி பெட்டர் எக்ஸ்பிளைன்டு பை தி சிம்டம்ஸ் ஆஃப் அதர் மென்டல் டிஸார்டர். ஓகே, அதர் மென்டல் டிஸார்டரை வந்து இது எக்ஸ்பிளைன் பண்ணிச்சுன்னா இந்த கேட்டகரியில் வராது. ஸோ அதர் மென்டல் டிஸார்டருங்கிறது எல்லாத்துலேயுமே சேம் தான். அதனால் நான் இங்கேயே எழுதுகிறேன், ஸோ தட் பார்க்க தேவையில்லை. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, அதர் இது ஓசிடி சொல்ல வராங்க, அகோரோஃபோபியா சொல்ல வராங்க, PTSD, போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர், ஓகே, அண்டு சோஷியல் என்சைட்டி டிஸார்டர். இங்கே வந்து அகோரோஃபோபியா,
ஓகே. ஸோ இந்த மாதிரி செப்பரேஷன் என்சைட்டி டிஸார்டர், எஸ்ஏடிக்கு வந்து செப்பரேஷன் என்சைட்டி டிஸார்டர் அண்ட் சோஷியல் என்சைட்டி டிஸார்டர், இந்த 4 கேட்டகரியிலையுமே வந்து இந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அப்படிலாம் இந்த கேட்டகரியில் வரலன்னா இதில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சர்டன் அனிமலை பற்றி ஸ்பெசிஃபிக்காக ஸ்பைடரை பார்த்தோ டாகை பார்த்தோ பயமாக இருக்கலாம். நேச்சுரல் என்வரன்மெண்ட்னா ஹைட்டு, வாட்டரு, பிளட்டை பார்த்து நீரில் பார்த்து பயம் இருக்கலாம். இது எல்லாமே வந்து ஸ்பெசிஃபிக் ஃபோபியா. ஓகேங்களா? இதே மாதிரியே சோஷியல் என்சைட்டி டிஸார்டர்னா என்ன அப்படின்ட்டு. ஸோ நம்ம இப்போ ஒன்ஸ் பார்த்தாச்சு, இதுக்கப்புறம் நம்ம அப்படியே வேகமாக எல்லாத்தையுமே என்ன மீனிங், டிஎஸ்எம் படி எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு நம்ம போயிடலாம். ஸோ ஆஸ் தி நேம் சஜஸ்ட், இட் இஸ் சோஷியல் என்சைட்டி டிஸார்டர். ஓகேங்களா? ஸோ இதுவும் ஃபோபியா மாதிரி தான், பட் இட் இஸ் மோர் ஃபோக்கஸ் ஆன் சோஷியல் சுச்சுவேஷன். சோஷியல் சுச்சுவேஷன்னா எங்கே வந்து மேக்ஸிமம் பீப்புளெலாம் வர மாதிரி இருப்பாங்கல்ல அந்த இடத்துல, அதாவது அன்ஃபெமிலியர் பீப்புள் முன்னாடி போய் நிற்கிறது. இப்போ ஒரு தியேட்டருக்கு போகிறீங்கன்னா அங்கே வர மேக்ஸிமம் ஆளுங்க நம்ம யாருன்னே தெரிய மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ எங்கெங்கெல்லாம் பர்சனல் கேதர் ஆகிறாங்களோ, ஒரு பார்ட்டிஸ்க்கு போகிறோம். ஓகேங்களா? எதுக்காகனா அங்கே போயிட்டு என்னை யாராவது ஹியூமிலியேட் பண்ணிவிடுவாங்களோ, என்னை யாராவது எம்பாரஸ்மெண்ட் பண்ணிவிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம். அதுதான் சோஷியல் என்சைட்டி டிஸார்டர். ஓகே. ஸோ இன்டர்பர்சனல் இன்ட்ராக்ஷன் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அந்த மாதிரி இடத்துல மெயினாக என்ன ஃபியர்னா, ஃபியர் ஆஃப் பீயிங் ஹியூமிலேட்டட் ஆர் எம்பாரஸ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதில் மெயின். ஸோ டிஎஸ்எம் எப்படி கேட்டகரி பண்ணியிருக்காங்கன்னா இதுலேயும் பாருங்கள் ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேயுமே நம்ம ப்ரீவியஸ்லி பார்த்த மாதிரி மார்க்டு ஃபியர் அண்ட் என்சைட்டி இருக்கணும். எப்போ சோஷியல் சுச்சுவேஷனில் ஒரு எக்ஸாம்பிள் எழுதிருங்க எக்ஸாமில். ஓகேங்களா? அந்த இண்டிவிஜுவல் வந்து பயப்படுறாரு இல்லை அந்த என்சைட்டி வருதுல்ல, இட் ஹேஸ் டு பி நெகட்டிவ்லி எவாலுவேட்டட். நெகட்டிவ்லி எவாலுவேட்டட்னா என்னை யாராவது ஹியூமிலியேட் பண்ணுவாங்க இல்லை எம்பாரஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? சோஷியல் சுச்சுவேஷன் ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் ப்ரொவோக் ஃபியர். ஸோ சோஷியல் சுச்சுவேஷனில் எப்போ வந்தாலுமே அவங்களுக்கு அந்த பயம் இருக்குது அப்படிங்கிறது இன்னொரு கேட்டகரி. அவங்க அதை கண்டிப்பாக ஆக்டிவாகவே அவாய்ட் பண்ணும் நினைப்பாங்க. அவாய்ட் பண்ண முடியல அப்படின்னா என்டியூர் வித் இன்டென்ஸ். இதுவும் வந்து நம்ம ப்ரீவியஸ் கேட்டகரியில் பார்த்தோம், ஸ்பெசிஃபிக் ஃபோபியாவில் பார்த்தோம். இட் இஸ் அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன் டு தி ஆக்சுவல் த்ரெட். இதையும் நம்ம அங்கே பார்த்தது தான். இங்கே பாருங்கள், இட் இஸ் அவாய்டன்ட் இஸ் பர்சிஸ்டன்ட் அண்ட் மோர் தென் 6 months. இதுவும் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக் ஃபோபியாவில் பார்த்தது. கிளினிக்கலி சிக்னிஃபிகண்ட் டிஸ்டர்பன்ஸ் இந்த சோஷியல் ஆக்குபேஷனல் அதுவும் பார்த்தது. அகெயின் இட் கேனாட் பி பெட்டர் எக்ஸ்பிளைன்டு பை எனி திங், அதுவும் இதில் வரும். ஓகேங்களா? அதர் மெடிக்கல் கண்டிஷன்ஸில் நாட் ஃபியர் என்சைட்டி அவாய்டன்ஸ் இஸ் நாட் அட்ரிபியூட்டபிள் டு தி ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட் ஆஃப், அதாவது ட்ரக்கு சாப்பிட்டுட்டு மெடிக்கேஷன் சாப்பிட்டுட்டு சில பேருக்கு அந்த பயம் வரும், அவங்க இந்த கேட்டகரியில் வரமாட்டாங்கன்னு சொல்ல வராங்க. அண்டு எனி அதர் மெடிக்கல் கண்டிஷன் லைக் பார்க்கின்சன் டிசீஸ் அந்த இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் சோஷியல் என்சைட்டி அப்படின்னா. ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஃபோபியா அகோரா ஃபோபியா அப்படின்னு சொல்கிறாங்க. அகோரா ஃபோபியா அப்படிங்கிறது என்னென்னா ஃபியர் ஆஃப் மார்க்கெட் பிளேஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் அசம்பிளி. நம்ம மேலே பார்த்தோம்ல அதே மாதிரி தான், பட் இதில் ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட். அது என்னென்னு பார்ப்போம். இட் இஸ் ஃபியர் ஆஃப் பப்ளிக் ஸ்பேசஸ். ஓகேங்களா? இட் இஸ் ஃபியர் ஆஃப் பப்ளிக் ஸ்பேசஸ். ஒன்று சோஷியல் சுச்சுவேஷன், இதுக்கு முன்னாடி படித்தது. இது வந்து ஃபியர் ஆஃப் பப்ளிக் பிளேசஸ் தான். இங்கேயுமே வந்து அவங்க பர்சிஸ்டண்டாக ட்ரை பண்ணுவாங்க, ஐயோ இந்த மாதிரி சுச்சுவேஷனை நான் வந்து போகக்கூடாது, எங்கெங்கெல்லாம் க்ரௌடட் பீப்புள் இருக்காங்க, ஷாப்ஸ் இருக்காங்க, சே ஃபார் எக்ஸாம்பிள் சர்ச் இருக்கட்டும், டெம்பிள் இருக்கட்டும், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கட்டும், ஈவன் பிரிட்ஜில் ஆட்டோமொபைல் பிரிட்ஜில் போகிறது, டனலில் போகிறது. ஓகேங்களா? இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் போகணுன்ற நினைக்கிறத அவாய்ட் பண்ணுவாங்க. தே ஆல்வேஸ் வாண்ட் டு இன் தேர் ஓன் ஹோம், வீட்லேயே இருக்குன்னு நினைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ DSM-5 வந்து எப்படி கேட்டகரைஸ் பண்ணுதுன்னா இதுவுமே வந்து அஃப்கோர்ஸ் என்சைட்டி தான். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம், அவாய்டன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரெஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட் ஆஃப் தி டெஃபினட். அதாவது எதர் அவாய்ட் பண்ண நினைப்பாங்க, அவாய்ட் பண்ண முடியலன்னா இட் இஸ் டெஃபினெட்லி கிரியேட்டட் டிஸ்ட்ரெஸ். அகோராஃபோபிக் ஸ்பெசிஃபிக்காக DSMல என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா மார்க்டு ஃபியர் அண்ட் என்சைட்டி மேலே பார்த்தது தான். பட் இதில் என்ன ஸ்பெசிஃபிக்னா ஃபாலோயிங் 5 சுச்சுவேஷன்ஸ். இந்த 5 சுச்சுவேஷனாக இருக்கணும். ஒன்று பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன், பஸ்ஸு ட்ரெயினில் போகிற பயமாக இருக்கலாம், ஓப்பன் ஸ்பேஸஸில் இருக்கிறதுக்கு பயமாக இருக்கலாம், என்க்ளோஸ்ட் ஸ்பேஸ் தியேட்டர்ஸ் சினிமாஸ் அந்த மாதிரி, ஸ்டாண்டிங் இன் லைன் ஆர் பீயிங் இன் தி க்ரௌட் ஆர் பீயிங் அவுட் சைட் ஆஃப் ஹோம் அலோன். இந்த 5 வந்து இதில் வந்து போட்டிருக்காங்க அகோராஃபோபிக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஏ. பியில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா டெஃபினெட்லி த இண்டிவிஜுவல் இஸ் ஃபியர் ஆர் அவாய்ட் தீஸ் சுச்சுவேஷன்ஸ். இந்த மாதிரி கண்டிப்பாக இந்த மாதிரி சுச்சுவேஷன் அவாய்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து செகண்ட். இது ஏன்னா இந்த மாதிரி இடத்துல நான் போயிட்டேன்னா அங்கேருந்து நான் எஸ்கேப் ஆகிறது நான் டிஃபிகல்ட்டாக இருக்கும்.
ஓகேங்களா. இல்லை எனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டால் அந்த ஹெல்ப் கொடுக்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நீங்கள் நினைப்பாங்க. ஓகேங்களா. எம்பாரஸ்மெண்ட்டுங்கிறது கிடையாது. ப்ரீவியஸ் இதில் நான் பார்த்தோம்ல, அதில் எம்பாரஸ்மெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. என்னை யாராவது தப்பாக நினச்சிடுவாங்களோ, ஹியூமிலியேட் பண்ணிடுவாங்களோங்கிற பயம் இருந்தது. இதில் அப்படிலாம் கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் மைட் நாட் பி அவைலபிள் இன் த ஈவெண்ட் ஆஃப் டெவலப்பிங் பேனிக். எனக்கு ஏதாவது பேனிக் மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா என்னை ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாராவது இருப்பாங்களா அப்படிங்கிறது தான். ஓகே, டெஃபினெட்லி இட் ஆல்சோ ப்ரொவோக் ஃபியர் அண்ட் என்சைட்டி. ஓகே, this also actively அவாய்ட் பண்ண நினைப்போம். இதுவும் அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன் டு தி ஆக்சுவல் டேஞ்சர். இதுவுமே பர்சிஸ்டன்ட் ஃபார் 6 months அண்ட் மோர். இதுவுமே கிளினிக்கலி இம்பேர்மெண்ட் இன் நிறைய செட்டிங்ஸில், சோஷியல் செட்டிங்காக இருக்கட்டும், ஆக்குபேஷனல் செட்டிங்காக இருக்கட்டும், அதர் இம்பார்ட்டன்ட் ஏரியா ஆஃப் ஃபங்க்ஷனிங். ஓகே, இதில் வந்து மெடிக்கல் கண்டிஷன் வருது பாருங்கள். அதர் மெடிக்கல் கண்டிஷன், சே ஃபார் எக்ஸாம்பிள் பவுல் டிசீஸ், பார்க்கின்சன் டிசீஸ் இஸ் ப்ரெசன்ட் அண்ட் தி அவாய்டன்ஸ் இஸ் கிளியர்லி எக்ஸசிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஐயில் லாஸ்ட்டாக சொல்கிற மாதிரி இட் கேனாட் பி பெட்டர் எக்ஸ்பிளைன் பை எனி ஆஃப் தி மெடிக்கல் கண்டிஷன். சோஷியல் என்சைட்டி டிஸார்டர், ஓகேங்களா, ஓசிடி, ஓகே, பிடிஎஸ்டி, செப்பரேஷன் என்சைட்டி டிஸார்டர், இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. ஓகே, லாஸ்ட்டாக பார்க்க போகிறது பேனிக் டிஸார்டர். நம்ம பேனிக்னால என்ன பார்த்தோம்? பேனிக்லாம் ஞாபகம் வச்சுங்க, சடனாக நடக்கணும், இன்டென்ஸாக இருக்கணும், அதுதான் பேனிக். ஸோ இட் இஸ் சம்திங் அன்எக்ஸ்பெக்டட் பேனிக் அட்டாக். ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன் ஆஃப் தி அட்டாக் மஸ்ட் பி ஃபாலோட் பை அ பீரியட் ஆஃப் 1 month ஆர் மோர் இன் விச் பர்சன் ஹேஸ் எய்தர் பர்சிஸ்டன்ட் கன்சர்ன் அபவுட், அதாவது வரதுக்கு முன்னாடியிலேருந்து அவர் 1 மாதம் முன்னாடியே அவருக்கு ஒரு பயம் இருக்குது, எனக்கு ஏதாவது ஆகிடுமோ, ஏதாவது வருமோ அப்படிங்கிற அந்த ஒரு பயம் இருக்கணும். ஓகேங்களா, இந்த இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ டிஎஸ்எம் படி எப்படி வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா, ரெக்கரண்ட், ஓகேங்களா, அன்எக்ஸ்பெக்டட் பேனிக் அட்டாக்ஸ். ஓகே, அஃப்கோர்ஸ் பேனிக் அட்டாக்ங்கிறது ஒரு இன்டென்ஸ் ஃபியராக இருக்கும், ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். பீக்கில் வந்து வித்தின் அ மினிட் வந்து இட் ரீச் ஆகிடும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, இதில் வந்து என்னென்ன ஃபிசியாலஜிக்கலாக நடக்குது பார்த்தீங்கன்னா, பால்பிட்டேஷன் இருக்கும், ஸ்வெட்டிங் இருக்கும், கை வந்து ரொம்ப ஷேக் ஆகிற மாதிரி இருக்கும், ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத்திங், யாரோ சோக் பண்ணுற மாதிரி இருக்கும், செஸ்ட் பெயின். ஓகே, இந்த மாதிரி எல்லா விதமான லாஸ்ட்டாக நம்ம பார்த்தோம்ல காக்னிட்டிவ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் லூசிங் கண்ட்ரோல் ஆர் ஐல் கோ கிரேசி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டிருக்காங்க. ஈவன் வந்து 13th பாருங்கள், ஃபியர் ஆஃப் டையிங், நான் இறந்துடணும் அப்படிங்கிற அந்த பயம் இருக்கும். இதெல்லாம் ஏல. பி கேட்டகரியில் என்ன சொல்ல வராங்கன்னா, இட் ஷுட் பி ஃபாலோடு பை 1 month ஆர் போர் இன் ஃபாலோயிங் கண்டிஷன், 1 month ஆர் போத். ஓகே, தே ஷுட் ஹேவ் அ பர்சிஸ்டன்ட் கன்சர்ன், அதாவது ஒரு வரி பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஐயோ எனக்கு ஏதாவது ஆகிடுமோ, அதனால் நான் வந்து ஐ லூஸ் கண்ட்ரோல், எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுமோ, நான் வந்து ஐ மேக் கோ கிரேசி, அந்த மாதிரி விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. செகண்ட் வந்து மால் அடாப்டிவ் சேஞ்சஸ் இன் பிஹேவியர் ரிலேட்டட் டு அட்டாக். மால் அடாப்டிவ்னா அவாய்ட் பண்ண நினைப்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம், அன்ஃபெமிலியர் சுச்சுவேஷன் நான் போத்தாவில்லை அப்படின்னு நினைப்பாங்க. சியில் என்ன சொல்ல வராங்கன்னா, திஸ் டிஸ்டர்பன்ஸ் இஸ் நாட் அட்ரிபியூட்டபிள் டு தி ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட், அதாவது நான் ட்ரக்கு சாப்பிட்டோ இல்லை மெடிக்கேஷன் மூலிமா இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வராங்க. டியில் வந்து இட் கேனாட் பி பெட்டர் எக்ஸ்பிளைன் பை எனி அதர் மெடிக்கல் டிஸார்டர். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபோபிக்கில். லாஸ்ட் வந்து ஜென்ரல் என்சைட்டி டிஸார்டர், ஜென்ரலைஸ்ட் என்சைட்டி டிஸார்டர், கேட். ஓகேங்களா, ஸோ ஜென்ரலைஸ்டு டிஸார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி எக்ஸசிவான என்சைட்டி இருக்கும், அட் த சேம் டைம் வரியும் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நார்மலாக ஒர்க் பண்ணுறாங்களே, பி தேர் ஆக்குபேஷனல், பி தேர் சோஷியல் ஃபங்க்ஷனிங், அதை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் 6 months ஆர் மோராக இருக்கும். ஓகேங்களா, இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கணும், ரொம்ப ரெஸ்ட்லெஸ்னஸ், இங்கே போட்டுருங்க பாருங்கள், ரெஸ்ட்லெஸ்னஸ், ரொம்ப டயர்ட் ஆகிடுவாங்க. இதெல்லாம் நிறைய பேர் நம்மளே கோரிலேட் பண்ண முடியும் பாருங்களேன். சில விஷயங்களை வந்து நம்ம ரொம்ப ரெஸ்ட்லெஸ்னஸாக ஃபீல் பண்ணுவோம், எப்போவுமே லைஃப்பில் வந்து ஆன் தி எட்ஜில் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஓகேங்களா, ஆல் இன்ஜின்ஸ் ஆன் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்களே, எப்போவுமே ஓடிக்கிட்டே இருப்பாங்க, ஈஸிலி டயர்ட் ஆகிடுவாங்க. எதர் மைண்டு சில சமயங்களில் பிளாங்க் ஆகிடும், இல்லை ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியாது, எப்போவுமே சிடுச்சிடுன்னு இரிட்டேட்டபிளாக இருப்பாங்க, மசில்ஸ் டென்ஷன் அண்ட் ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ். ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சர்டன் சிம்டம்ஸ் ஃபார் ஜென்ரல் என்சைட்டி டிஸார்டர். ஸோ ஜென்ரல் என்சைட்டி டிஸார்டரில் டிஎஸ்எம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏல வந்து எக்ஸசிவ் என்சைட்டி அண்ட் வரி இருக்கணும். ஓகேங்களா, பட் இட் இஸ் அக்கரிங் மோர் டேஸ் தென் நாட் ஃபார் அட்லீஸ்ட் 6 months. ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க்லேயோ இல்லை ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸ்லையோ. செகண்டு, த இண்டிவிஜுவல் இஸ் நாட் ஏபிள் டு கண்ட்ரோல் தி வரி, இல்லை இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் தெம் டு கண்ட்ரோல் தேர் வரி. ஓகேங்களா, அவங்க எதை கண்ட்ரோலே பண்ண முடியல. தேர்ட் என்ன சியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் இஸ் அசோசியேட்டட் வித்
3 of the following 6 symptoms. இந்த 6 symptomஸில் மினிமம் 3 இருக்கணும். ரெஸ்ட்லெஸ்னஸ், ஈஸிலி ஃபெட்டிக், மைண்ட் கோயிங் பிளாக், இரிட்டபிலிட்டி, மசில் டென்ஷன் ஆர் ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ். ஓகே, இதில் 3 இருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. Anxiety worry physical symptoms are clinically significant distance impairment in different areas of functioning, social, occupational and other important ஸ்கூலாக இருக்கட்டும், ஸ்பிரிச்சுவல், சோஷியல் லைஃப், இதெல்லாம் வந்து சொல்ல வராங்க. ஓகேங்களா. லாஸ்ட்டாக இட் ஷுட் நாட் attributable to any kind of ட்ரக்கை சாப்பிட்டுட்டோ இல்லை மெடிக்கேஷனால் வர என்சைட்டி ஜென்ரலைஸ் என்சைட்டி டிஸார்டர் கிடையாதுன்னு சொல்ல வராங்க. அண்ட் லாஸ்ட்டாக இட் கேன் நாட் பி பெட்டர் எக்ஸ்பிளைன்டு பை அதர் மென்டல் டிஸார்டர்ஸ். நம்ம பார்த்தோம்ல எல்லா விதமான பிடிஎஸ்டி, ஓகேங்களா, எஸ்ஏடி, ஓசிடி இதனால பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து வாட் இஸ் என்சைட்டி டிஸார்டர், சில கீவேர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, மெயினாக இப்போ நம்ம என்சைட்டி டிஸார்டர் என்னன்னு பார்த்துட்டோம். ஓகேங்களா. அதில் வர டிஃப்ரெண்ட் கேட்டகரி, டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸு டிஎஸ்எம்மில் எப்படி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ செகண்ட் பார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி வந்துன்னா வாட் ஆர் ஆல் தி மெயின் காசஸ், என்ன என்சைட்டி டிஸார்டர் ஏன் வருது, வந்துருச்சுன்னா எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இதுலேயும் நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. பட் நான் உங்கள் ஒரு ஈஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஸோ இந்த இடத்துலேயே நம்ம வந்து ஒரு ட்ரீ ஃபார்மேஷனில் புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து வாட் ஆர் ஆல் தி காசஸ் ஆர் ஃபேக்டர்ஸ். ஓகே, வாட் ஆர் ஆல் தி காசஸ் ஆர் ஃபேக்டர்ஸ். ஸோ எக்ஸாம்லேயும் நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி கேட்டாங்கன்னா முதல்ல இந்த ட்ரீ ஃபார்மேஷனை எழுதிட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பேப்பரும் கவர் பண்ண மாதிரி இருக்கும், மறக்க மாட்டீங்க. ஓகேங்களா. ஸோ தீஸ் ஆர் தி 3 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து டெஃபினெட்லி சோஷியல் ஃபேக்டர்ஸ், நம்மக்கிட்டேருந்து வெளியே இருக்கிறது. நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறது என்னது, சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். அதுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறது என்னது, பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி 3 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். எதுக்கு ஃபேக்டர்ஸ் நம்ம பார்க்குறோம், என்சைட்டி டிஸார்டருக்கு, என்சைட்டி டிஸார்டரோட காசஸ். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு சோஷியலில் வந்து என்ன பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வெளியே நம்ம வச்சுங்க சோஷியல் செட்டிங்கில் நடக்குது. அப்போ என்னென்னா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஏதாவது ஒரு லைஃப் ஈவெண்ட் நடக்குது, லைஃபோட ஈவெண்ட் நடக்குது. ஓகேங்களா. ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் ஈவெண்ட் நடக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிவியர் லாஸ் உங்கள் ஃபேமிலியில் வந்து மேரிட்டல் டிஸ்கார்ட் நடக்குது, ஃபேமிலியிலே வந்து ஏதோ டேஞ்சர் நடக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் ஈவெண்ட் நடக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா அது வந்து என்சைட்டியை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சைல்டுஹுட், சின்ன வயசில் ஏதோ நடந்த ஒரு அட்வர்சிட்டி, சைல்ட்ஹுட்டில் நடந்த ஒரு தாக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ நம்ம சின்ன வயசில் குழந்தையாக இருக்கும்போது நடந்த அட்வர்சிட்டி வந்து சோஷியல் என்சைட்டியை வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஈவன் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அம்மா வயிற்றில் இருக்கும்போதே ப்ரீநேட்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். ஓகேங்களா. இல்லை குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமேட்டு குழந்தைய வளர்க்குற விதம், பேரண்ட்ஸ்குள்ளே நடக்கிற ஃபைட்டு, ஃபிசிக்கல் அப்யூஸ் நடந்திருக்கலாம் குழந்தை கூட. ஸோ இதெல்லாமே வந்து ஃப்யூச்சர் அந்த குழந்தை வந்து அந்த என்சைட்டி அப்படியே மெயின்டைன் பண்ணுன்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா. ஸோ அண்ட் லாஸ்ட்டாக சோஷியலில் பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் அண்ட் செப்பரேஷன். இந்த அட்டாச்மெண்ட் தியரி, பால்பியோட அட்டாச்மெண்ட் தியரி நம்ம பார்த்துருப்போம்ல. அதாவது ஒரு குழந்தை எவ்வளோ ஃப்ரீயாக தன்னோட கேர்டேக்கர்கிட்டேருந்து வெளியே போயிட்டு ஃப்ரீயாக ஆப்ரேட் பண்ணிட்டு வருது அப்படிங்கிறது அந்த அட்டாச்மெண்ட் தியரி. ஓகேங்களா. ஸோ சின்ன வயசுலேருந்து குழந்தைக்கு ப்ராப்பரான அட்டாச்மெண்ட் கிடைக்கல அப்படின்னா அந்த மாதிரி குழந்தைங்க மோர் வல்னரபிள் வென் தி பிகேம் க்ரோன் அப் ஆகும்போது, க்ரோன் அப் அடல்ட் ஆகும்போது என்சைட்டி டிஸார்டர் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சோஷியல் இதில். ஓகேங்களா. இதெல்லாம் சோஷியல் ஃபேக்டர்ஸ். சைக்காலஜிக்கலி மென்டல் ப்ராசஸில் என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இதை வந்து 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து லேர்னிங். ஓகேங்களா. லேர்னிங்கிறது என்னென்னா, நம்ம லேர்னிங் தியரி பார்த்துருக்கீங்களா, லேர்னிங் ப்ராசஸ்னால் நம்ம எல்லாத்தையுமே விஷயங்களை கிளாசிக்கல் கண்டிஷனிங் மூலியமாக தான் கற்றுக்குறோம். ஒரு விஷயத்தை அசோசியேட் பண்ணி அந்த பாவ்லோவுடைய இது பார்த்துருந்தோம்ல, அன்கண்டிஷனல் ஸ்டிமுலி, கண்டிஷன் ஸ்டிமுலி, எப்படி பெல்லை வந்து ஃபுட்டோட அவர் பேர் பண்ணி எப்போல்லாம் நம்ம பெல் அடிக்கிறோமோ அந்த டாகுக்கு வந்து ஒரு கண்டிஷன்ட் ரெஸ்பான்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, சலைவேட்டன் வருது. ஓகேங்களா. ஸோ இதே மாதிரியே லைஃப்லேயும் ஒருத்தருக்கு எப்பவுமே பயப்படுத்துகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன், பயப்படுத்துகிற மாதிரி ஒரு ஈவெண்ட்டு சின்ன வயசுலேருந்து அவங்க கண்டிஷனிங் ஆனதுனால பெருசாகிட்டே இருக்கும்போது இதெல்லாம் ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் அவங்களுக்குள்ள என்சைட்டி டெவலப் பண்ணுறது. அதாவது அதே மாதிரி சுச்சுவேஷனை திரும்பி போகும்போது, அதே மாதிரி ஆட்களை பார்க்கும்போது, இல்லை அதே மாதிரி ஆப்ஜெக்டை பார்க்கும்போது அந்த அசோசியேஷன் நெகட்டிவ் எமோஷனோட இருந்தனால இவங்களுக்கு மறுபடியும் அந்த மாதிரி என்சைட்டி வர வாய்ப்பு இருக்குது. ஸோ மனுஷனால் உணரப்படுற எல்லா விஷயமே லேர்னிங் மூலியமாக தான் நடக்குதுன்னு இந்த தியரி சொல்லுது. ஓகேங்களா. இதெல்லாம் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஈவன் ஆல்பர்ட் பண்டூரா அப்சர்வேஷனல் லேர்னிங் பார்த்துருந்தோம்ல, போபடால் எக்ஸ்பீரியன்ஸ், போபடால் எக்ஸ்பெரிமெண்ட்,
குழந்தைங்க வந்து யார் வந்து ஒரு டாலோட பயங்கர ஆக்ரோஷமாக விளாடுறாங்களோ குழந்தைங்களும் அவங்கள பார்த்து இமிட்டேட் பண்ணுது. ஸோ சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இமிட்டேஷன் கிடச்சிருதுன்னா பெருசானாலும் என்சைட்டி வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறது லேர்னிங் தியரி. செகண்ட் வந்து காக்னிட்டிவ் ஃபேக்டர்ஸ். தெர் ஆர் சர்டன் ஃபேக்டர்ஸ் தட் இஸ் காக்னிட்டிவ், மென்டல் ப்ராசஸில் இருக்குது அப்படின்றாங்க. அதாவது பி இட் பி பர்செப்ஷன், பி இட் பி மெமரி, ஓகேங்களா. இதில் வந்து இவங்க ஒரு 4 இம்பார்ட்டன்ட் கீவேர்ட் ஃபேக்டர் சொல்கிறாங்க. அது என்னங்கிறத நம்ம இப்போ வீடியோவில் கீழே போகும்போது நம்ம பார்த்துக்கலாம். நான் உங்களுக்கு ஓவரால் ஒரு ஜஸ்ட் ட்ரெய்லர் மாதிரி சொல்லிடுறது, ஓகேங்களா. இதெல்லாம் பயாலஜிக்கலாக என்னென்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, பயாலஜிக்கனால எப்பவுமே 2 தான் வரும். ஒன்று ஜெனட்டிக். ஸோ ஜெனட்டிக்ஸ் தியரி என்ன சொல்லுதுன்னா, பை பர்த்டே ஜெனட்டிக்காகவே தேர் ஆர் சர்டன் பீப்புள் தே ஆர் ப்ரோன் ஃபார் என்சைட்டி. ஜெனட்டிக்கலாகவே சில ஆட்கள்லாம் வந்து என்சைட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜெனட்டிக்காகவே அப்படின்ட்டு நிறைய ரிசர்ச் மூலிமா கண்டுபிடிச்சிருக்காங்க. செகண்ட் வந்து நியூரோபயாலஜிக்கல் மெடிக்கேஷனாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், ஓகேங்களா. இதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து மெயின் ஃபேக்டர்ஸ். இந்த 3 இம்பார்ட்டன்ட். இந்த 3த்துலேயுமே இதெல்லாம் பற்றி நம்ம அது உள்ளுக்குள்ளே வரதை வந்து நீங்கள் எழுதிட்டிங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகிடும். தீஸ் ஆர் தி மெயின் காசஸ் ஃபார் இட். ஓகே. ஸோ இப்போ நம்ம எல்லாமே பார்த்தனால அப்படியே ஃபாஸ்ட்டாக ஒரு ரிவைண்ட் பண்ணிடலாம். நம்ம பார்த்தோம்னா சோஷியல் ஃபேக்டரில் 3 பார்த்தோம். இதர் ஒன்று ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் ஈவெண்ட் இருந்திருக்கலாம், சிவியர் லாஸாக இருக்கட்டும், இன்செக்யூரிட்டி, ஃபேமிலி டிஸ்கார்ட், இதெல்லாமே வந்து சோஷியல் ஒன் ஆஃப் தி ஃபேக்டர். சைல்டுஹுட்டில் வந்து அவங்க நடந்த ஒரு இது ப்ரீநேட்டலாக இருக்கட்டும், ஃபிசிக்கல் அப்யூஸாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒன்று. அட்டாச்மெண்ட் தியரி, பால்பியோட அட்டாச்மெண்ட் தியரியை பற்றி சொல்கிறாங்க, அதை பார்த்துருந்தோம்ல. அந்த இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அட்டாச்மெண்ட் இல்லை எங்கள் ப்ரைமரி கேர் டேக்கரோட நம்ம வந்து பிரிஞ்சு போயிடுவோமோன்ட்டு அந்த செப்பரேஷன் என்சைட்டி இருக்கும். சின்ன வயசுலேருந்து அந்த குழந்தைக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா பெருசானா அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸில் வந்து நம்ம லேர்னிங் ப்ராசஸ் பார்த்தோம்ல, எல்லாமே வந்து லேர்னிங் மூலிமா தான் கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்கிறது. பேசிக்கலி இட் இஸ் த்ரூ கிளாசிக்கல் கண்டிஷனிங். நம்ம பாவ்லோவோடைய டாக் கண்டிஷன் இருக்குல்ல, இங்கே போட்டிருக்காங்க பாருங்க. தெர் இஸ் அன் அசோசியேஷன் பிட்வீன் அன்கண்டிஷனல் ஸ்டிமுலி, conditioned stimuli. Okay, there is a pairing is happening so that fear is happening. Okay, நம்ம சொன்ன மாதிரி தான் ஒரு டாக், பெல் அண்ட் ஃபுட், ஓகேங்களா. அண்ட் டாக் வந்து என்ன பண்ணுது, இதோடைய ரெஸ்பான்ஸ், இதெல்லாம் ஸ்டிமுலி, இதில் 2மே ஸ்டிமுலி. இதில் ரெஸ்பான்ஸ் என்ன வருதுன்னா சலைவேட் பண்ணுறது, ஓகேங்களா. டாக் வந்து முதல்ல பெல்லுங்கிறது ஒரு நியூட்ரல் ஸ்டிமுலியாக இருந்தது. இது வரும்போது சலைவேட் பண்ணாது, வெறும் ஃபுட்டை பார்க்கும்போது மட்டும்தான் செலவேட் பண்ணிட்டு இருந்தது டாகு, ஓகேங்களா. பட் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த அன்கண்டிஷ்னலாக இருந்த ஸ்டிமுலியை, ஓகேங்களா, ஃபுட்டோடு சேர்த்து நான் பேர் பண்ணிட்டேன், ஓகேங்களா. ஃபுட்டோடு சேர்த்து பேர் பண்ணும்போது இப்போ நான் எப்பப்பெல்லாம் பெல் அடிக்கிறேனோ நியூட்ரலாக இருந்த ஸ்டிமுலி இப்போது கண்டிஷன் ஸ்டிமுலி ஆகிடுச்சு. முதல்ல நியூட்ரலாக இருந்த பெல்லு இப்போ என்ன பண்ணுறது, வெறும் பெல்லே வந்து செலவேஷன் கண்டிஷன்ட் ரெஸ்பான்ஸை கொண்டு வருது. இதுதான் வந்து அவங்க இதே மாதிரி தான் வந்து எல்லா விஷயத்துலையும் ஃபியரை வந்து நம்மளுக்கு கொடுக்குறதுக்கு எல்லா விஷயத்தையும் நம்ம இதை பொருந்திக்கலாம் அப்படின்ட்டு கிளாசிக்கல் கண்டிஷனில் சொல்ல வராங்க. அதே மாதிரியே டெஃபினெட்லி இதை வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்டோடு இருக்கலாம், இல்லை ஒரு சுச்சுவேஷனோட நம்ம எப்போவுமே பேர் ஆனனால அந்த மாதிரி சுச்சுவேஷனும் அந்த மாதிரி ஆப்ஜெக்டோ லைஃப்பில் வரும்போது நம்ம பயப்படுறோம். அது இருக்கட்டும், ஸ்னேக்காக இருக்கட்டும், ஓகேங்களா. இது எல்லாமே இதில் சொல்ல வராங்க. லாஸ்ட்டாக வந்து இந்த ஆல்பர்ட் பண்டூராவோடது போபோடால் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துருந்தோம்ல, அதாவது அப்சர்வேஷனல் லேர்னிங். ஓகே, சின்ன வயசுலேருந்து ஒரு ட்ரொமேட்டிக் ஈவெண்ட்டை விட்னஸ் பண்ணுற மூலிமா, ஓகே, அந்த என்சைட்டியை வந்து நம்மளுக்கு தெரியாமல் நம்மளுக்குள்ளே டெவலப் ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் அ லேர்னிங் ப்ராசஸ் மூலிமா. செகண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் காக்னிட்டிவ் ப்ராசஸ். காக்னிட்டிவ்லேயே வந்து பார்த்திங்கன்னா மென்டல் ப்ராசஸ் தான். பேசிக்கலி நம்ம பர்செப்ஷன், மெமரி அண்ட் அட்டென்ஷன், இது எல்லாமே நம்ம எப்படி ஒரு ஈவெண்ட்டை பார்க்குறோம், எப்படி ஒரு ஈவெண்ட்டுக்கு ரியாக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் தான் நான் சொல்லித்தரமா ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறது. அதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பர்செப்ஷன் ஆஃப் கண்ட்ரோல். பேசிக்கலி பர்செப்ஷன் ஆஃப் கண்ட்ரோல் என்ன சொல்ல வராங்கன்னா, இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, என்சைட்டிக்கும் பர்செப்ஷன் ஆஃப் கண்ட்ரோலுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. அதாவது எந்த பீப்புள் வந்து ஒரு சுச்சுவேஷனில் எனக்கு வந்து நிறைய கண்ட்ரோல் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்களோ, நான் திரும்ப சொல்கிறேன், யாருக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்களோ, ஓகேப்பா என்ன வந்தாலும் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த சுச்சுவேஷனை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு என்சைட்டியும் கம்மியாக வரும் அப்படின்னு தான் சொல்ல வராங்க. ஸோ இஃப் யூ ஹேவ் அ பர்செப்ஷன் ஆஃப் கண்ட்ரோல் யூ வில் ஃபீல் லெஸ் என்சைட்டி. இதுவே வந்து நீங்கள் எனக்கு ஐயோ இந்த சுச்சுவேஷன் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, இஃப் யூ ஹேவ் அ லேக் ஆஃப் கண்ட்ரோல் யூ ஹேவ் அ மோர் என்சைட்டி, யூ ஹேவ் அ சப்மிசிவ் பிஹேவியர். அதுதான் வந்து பர்செப்ஷன் ஆஃப் கண்ட்ரோலில் சொல்ல வராங்க.
செகண்ட் என்ன சொல்ல வராங்கன்னா கேட்டஸ்ட்ரோஃபிக் மிஸ்இன்டர்பிரேஷன். 2 வேர்டு இருக்குது ஓகேங்களா, கேட்டஸ்ட்ரோஃபிக் ஓகே அண்ட் மிஸ்இன்டர்பிரேஷன் பண்ணுறது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இதில் என்ன சொல்ல வராங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் லைக் அ காக்னிட்டிவ் டிஸ்ஃபங்க்ஷன். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு பர்சன் இருக்கார். ஓகே, இந்த பர்சனுக்கு வந்து ஒரு கேட்டஸ்ட்ரோஃபிக் ஒரு பயங்கரமான விஷயம் நடக்குதுன்னு வச்சுங்களேன், கேட்டஸ்ட்ரோஃபிக் ஈவெண்ட் நடக்குது. இந்த பர்சனுக்கு கேட்டஸ்ட்ரோஃபிக் ஈவெண்ட் நடக்குது. இது மூலிமா தெர் ஆர் சம் இன்டர்னல் ஸ்டிமுலிஸ் ஆர் ஹேப்பனிங். இன்டர்னல் ஸ்டிமுலிஸ்னால் என்ன இருக்குன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் பாடியோடைய சென்சேஷன். இன்டர்னல் ஸ்டிமுலிங்கிறது பாடியில் சம் சென்சேஷன் நடக்கலாம் ஓகேங்களா, பயங்கரமான தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ் வரலாம், இமேஜஸ். ஓகே, யாரோ ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுங்கிற அந்த இமேஜஸ் வர வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே இன்டர்னல் ஸ்டிமுலிஸ் உள்ளுக்குள்ளே வருது. ஸோ என்ன சொல்லலாம்னா ஜென்ரலாக எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலி வெளியே ஏதோ ஒரு விஷயம் நடந்தால் தான் நம்ம உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி பயங்கள்லாம் வரணும். ஆனால் உடம்புல நடக்கிற பாடிலி சென்சேஷனையே வந்து நம்ம வந்து ஓஹோ ஒரு கேட்டஸ்ட்ரோஃபிக் ஈவெண்ட் நடந்திருக்கு போல இருக்குது அப்படின்ட்டு ஆங்ஷியஸ் ஆகிறோம் ஓகேங்களா. வி ஆர் மிஸ்இன்டர்பிரேட்டிங் அன் ஈவெண்ட். ஓகே, இதனால் என்ன ஆகுது, ஆன்ஷியஸ் மூடு வருது. அந்த ஆன்ஷியன் மூடு வந்தாலும் என்ன ஆகும், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா தான் நேரோயிங் ஆஃப் பர்சனல் அட்டென்ஷன், நம்மளோட அட்டென்ஷனல் ஃபோக்கஸ் வந்து ரொம்ப கம்மியாகிடும். பாடிலி சென்சேஷனோட அவேர்னஸ் வந்து அதிகமாகிடும் ஓகேங்களா. ஸோ இந்த பாடிலி சென்சேஷனை பர்சன் என்ன பண்ணுறாருனா ஹீ மிஸ்இன்டர்பிரேட் தி பாடிலி சென்சேஷன் ஆஸ் அ கேட்டஸ்ட்ரோஃபிக் ஈவெண்ட். ஓஹோ ஏதோ பெரிய விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ நார்மலாக நீங்கள் இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயனால உங்களுக்கு வந்து ஹார்ட் பீட் லைட்டாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக துடிக்குதுன்னு வச்சுங்களேன். இதையே நீங்கள் மிஸ்இன்டர்பிரேட் பண்ணி ஐயோ எனக்கு ஏதோ பெரிய விஷயம் நடந்துருச்சுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஹார்ட்டு இன்னும் ஆக்சிலரேட் பண்ண ஆரம்பிக்கும் ஓகேங்களா. ஐயோ எனக்கு இன்னும் அதிகமாகிடுச்சு, நான் ஏதாவது ஹார்ட் அட்டாக் வந்துருமா, நான் ஒரு நாள் செத்துருவனும் அப்படின்ட்டு மை ஹார்ட் வில் ஸ்டாப் அண்ட் ஐ வில் டை அப்படின்னு அந்த ரியாக்ஷனை கொண்டு வருது பார்த்தீங்களா. இட்ஸ் லைக் அ ஃபீட்பேக் லூப். ஓகே, ஸோ யூ ஆர் ஆக்சுவலி மிஸ்இன்டர்பிரேட்டிங் சம் ஈவெண்ட். ஓகே, தட் இஸ் பிகமிங் அ கேட்டஸ்ட்ரோஃபிக் ஃபார் யூ. இதுதான் சொல்ல வராங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்டு வந்து காக்னிட்டிவ் மிஸ்இன்டர்பிரேஷன், அதோடு சேர்த்து பயாலஜிக்கல் ரியாக்ஷன். சொன்ன நம்ம பாடியில் நடக்கிற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதாவது ஐயோ ஒரு த்ரெட் இருக்குமோ, அந்த த்ரெட்டை வச்சு பர்செப்ஷன் பண்ணுறனால ஒரு பேனிக் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ஆல்வேஸ் ஆல்மோஸ்ட் ஆட்டோமேட்டிக்கலாக நடக்கிற ஈவெண்ட்டு ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பர்செப்ஷன் ஆஃப் கண்ட்ரோல் மேலே பார்த்தோம், அதுக்கப்புறம் இன்டர்பிரேஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது அட்டென்ஷன் டு த்ரெட் அண்ட் பயஸ்ட் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங். ஓகே, இதை வந்து இதில் வந்து பெருசாக போட்டிருக்காங்க. நான் சிம்பிளாக நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் இருக்கார். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுங்க. எல்லா காமன் மேனுக்கும் நடக்கிற விஷயம் தான். இப்போ ஒரு பர்சன் இருக்கார் ஓகேங்களா, ஃப்யூச்சரை பற்றி ஒரு ஈவெண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த ஈவெண்ட்டை பற்றி நம்ம எல்லாரும் பயப்படுறது என்ன தெரியுமா, எப்போயுமே நம்ம கேட்குறது எல்லாமே என்னென்னா வாட் இஃப் இட் கோஸ் ராங், வாட் இஃப் ஐ டிடன்ட் கெட், வாட் இஃப் somebody said bad about me, வாட் இஃப்ன்ட்டு நிறைய நம்ம என்ன பண்ணுவோம்னா வெளியே நடக்கிற நார்மல் விஷயங்களையுமே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், க்யூஸை வந்து இதுதான் எனக்கு த்ரெட்டனிங் க்யூஸாக இருக்குது அப்படின்னு நினைப்போம் ஓகேங்களா. த்ரெட்டனிங் க்யூஸ். ஓகே, இதனால் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம உடம்புல என்ன ஆகுதுன்னா 2 இம்பார்ட்டண்டான விஷயங்கள் பாதிக்கப்படுது. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களோட நார்மல் அடாப்டிவ் ஃபங்க்ஷன் வந்து அஃபெக்ட் ஆகும், பேசிக்கலி மால் அடாப்டிவ் ஆகிடுவீங்க. செகண்ட்லி உங்களுடைய ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்குல்ல, அது வந்து வீக் ஆகிடும். ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வந்து வீக் ஆகிடும். நீங்கள் வந்து மோராக வந்து கன்சிடர் பண்ணி உங்களை பற்றி தான் ஓகேங்களா. ப்ராப்ளம் சால்வ் வந்து கம்மியாகிடும். இது எல்லாமே வந்து டிஸ்ரப்ட் ஆகும். இது டிஸ்ரப்ட் ஆச்சுன்னு என்ன ஆகும், ஐயோ என்னால் இந்த ப்ராப்ளம் கூட சால்வ் பண்ண முடியலையே அப்படின்ட்டு வரி பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஓகேங்களா. அதாவது வரிங் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இந்த வரிங் சைக்கிள் மறுபடியும் ரிப்பீட் ஆகி நம்ம என்ன பண்ணுறோன்னா ஓஹோ ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நடந்துருமோ, இந்த மாதிரி நடந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு என்ன பண்ணுறீங்கன்னா ஆன்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஓஹோ ரிஹர்சல், நீங்கள் மென்டலாகவே வந்து நம்ம நிறைய தடவை நம்ம பார்த்துருப்பீங்களா, ரிஹர்சல் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நடந்தால் என்ன ஆகிடும், நான் இதுக்கு எப்படி பண்ணலாம் ஓகேங்களா. ஈவெண்ட்டை வந்து ஆன்டிசிபேட் பண்ணி அதையே மென்டலில் ஓட்டிக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, இதை நான் எப்படிப்பா அவாய்ட் பண்ணுறது, என்னென்ன மாதிரிலாம் அவாய்ட் பண்ணலாம், இவர்கிட்ட நான் பேசலாமா, இதை பண்ணிடலாமா, அதை பண்ணலாமான்ட்டு. அப்போது நீங்கள் வந்து ஆக்சுவலி உங்கள் உடம்புல வந்து ட்ரிகர் மெக்கானிசமை ஆக்டிவேட் பண்ணுறீங்க. மறுபடியும் என்ன பண்ண, ஐயோ எதாவது ஆயிடுச்சுன்னா வாட் இஃப் இது நடக்கலன்னா இந்த வாட் இஃப் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இட் இஸ் லைக் அ சைக்கிள். ஓகே, நம்ம ஒரு லூப்லேயே விழுந்துகிட்டே இருப்போம் ஓகேங்களா. ஃப்யூச்சர் த்ரெட்டை வச்சு ஓகேங்களா, நார்மல் வர சென்சிட்டிவ் க்யூவை நம்ம த்ரெட்டனிங் க்யூவாக பார்த்து இவ்வளோ விஷயங்களும் மறுபடியும் லூப்பாகவே நடந்துகிட்ருக்கு
ஓகேங்களா. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்டு என்னென்னா அட்டென்ஷன் அப்படின்றாங்க. நீங்கள் இந்த த்ரெட்டுக்கு அட்டென்ஷன் கொடுத்தா தான் அதோடைய எஃபெக்டே. சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் முன்னாடி பாம்பு இருக்குன்னா அந்த பாம்பு அங்கே இருக்குன்னு நீங்கள் அட்டென்ஷன் பண்ணால் மட்டும்தான் அது பாம்பு. நீங்கள் அதை கவனிக்கவே இல்லை. இஃப் யூ ஆர் நாட் கிவிங் அட்டென்ஷன் டு அ த்ரெட், இட் இஸ் ஆஸ் குட் அஸ் த த்ரெட் இஸ் நாட் ப்ரெசென்ட். ஓகேங்களா, அங்கே த்ரெட்டே இல்லைன்னு தான் அர்த்தம். ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ட் வேர்டு பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன். ஸோ திஸ் அட்டென்ஷன் இஸ் தி பேசிக் காக்னிட்டிவ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அட்டென்ஷன் இஸ் தி பேசிக் காக்னிட்டிவ் மெக்கானிசம். பேசிக் காக்னிட்டிவ் மெக்கானிசம்னா அட்டென்ஷன். அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டென்ட் பண்ணுறீங்க, அது பாம்பு தான் உங்கள் மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆகுது. ஆல்ரெடி உங்கள் மைண்டில் நிறைய ஸ்கீமாஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸ்கீமாஸ்னால் ஓஹோ பாம்பு குத்துனா இப்படி ஆகும், இவ்வளோ விஷம் போகும், நம்ம இவ்வளோ வந்து ஹார்ட் ரேஸ் ஆகும், ஓகேங்களா, ஹைப்போ கிளைசிமியா ஆக வாய்ப்பு இருக்குது, ஷாக்கில் போக வாய்ப்பு இருக்குது, இறந்துருவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்கீமாஸ் இதெல்லாம் மேட்ச் ஆகிறனால நம்மளுக்கு அந்த பயம் இருக்குது, நம்ம அட்டென்ஷன் பண்ணுறோம். இந்த மாதிரி காக்னிட்டிவ் மெக்கானிசம்லாம் நடக்குது. இதுதான் அட்டென்ஷன் டு த்ரெட் and we are biased to certain information processing. இப்போ நான் சொன்ன தெரியுமா இதெல்லாம் தான். ஸோ இதை தான் வந்து ஃபுல்லாக நம்ம சொன்னதை பற்றி தான் ஃபுல்லாக இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த அளவுக்கு கூடயும் எழுதிட்டிங்கன்னா ஓகே. ஸோ மோரல்லெஸ் மற்றதெல்லாம் நான் பார்த்தோம்ல, வரி பண்ணுறது அப்படிங்கிறதே ஃபார்ம் ஆஃப் அ செல்ஃப் டாக் தான். ஓகேங்களா. ஸோ வரி பண்ணுறனால சொமேட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் பாடியில் வந்து சொமேட்டிக் ஆக்டிவேஷன், அதாவது கையில் வந்து ஸ்வெட்டிங் வர்றது, படன்னு ஆகிறது, இது எல்லாமே வந்து இதில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு இம்பார்ட்டன்ட் கீவேர்டு வந்து சொல்கிறது வந்து ஆன்ஷியஸ் அப்ரிஹென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்ஷியஸ் அப்ரிஹென்ஷனாக ஒன்றும் இல்லை, நார்மலாக இப்போ ஒருத்தர் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, இதுவே ஒரு குரூப்பாக முன்னாடி ஒரு ஆடியன்ஸ் முன்னாடி நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாகும். ஏன்னா நீங்கள் ஆன்ஷியஸ் ஆகிறீங்க. அது பேர் தான் வந்து ஆன்ஷியஸ் அப்ரிஹென்ஷன், அதாவது பர்ஃபார்மன்ஸ் என்சைட்டி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான். ஓகே, ஸோ இங்கே வந்து சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் வந்து பார்ப்போம். பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் நம்ம பார்த்த மாதிரி ஒன்று ஜெனட்டிக் ஃபேக்டர், நியூரோபயாலஜி ஃபேக்டர். ஜெனட்டிக் ஃபேக்டர்னா ஜீன்ஸாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈவன் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ட்வின்ஸ் மூலியமாகவே வந்து வச்சு செக் பண்ணியிருக்காங்க. ஜீனுங்கிறது பெரிய ஃபேக்டர்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நியூரோபயாலஜியில் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுன்னா, இங்கே வந்து ஒரு ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க. பார்க்க நான் சொன்ன தெரியுமா, பாம்பு இருக்குது, அதை கண்ணால் பார்க்குறோம். ஓகேங்களா, அதில் வந்து நம்ம தாலமஸ், ஹைப்போதலமஸ், ஓகேங்களா, அமிக்டல்லா, இது எல்லாமே வந்து இந்த நியூரல் பாத்வே எல்லாமே மூவ் ஆகி ஸ்கீமாஸ் போய் மைண்டில் பட்டு ஓஹோ பாம்புனால இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 விதமான ரியாக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா, 2 விதமான பாத்வேஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. 2 பாத்வேஸ். ஒன்று சடனாக நடக்கிற பாத்வே, இன்னொன்று வந்து ஸ்லோ அண்ட் டெலிபரேட் பாத்வே. சடனாக நடக்கிற பாத்வே அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, தெர் இஸ் அ டைரக்ட் கனெக்ஷன் பிட்வீன் தாலமஸ் அண்ட் அமிக்டல்லா. ஸோ தட் பாம்பை பார்த்தோன்னே நான் என்ன பண்ணணும், உடம்புல வந்து என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு இருக்குது, அந்த பிஹேவியரல் ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல வராங்க. இதில் வந்து பிரெயினில் வந்து நடக்கிற ஹையர் காக்னிட்டிவ் ஃபங்க்ஷனோடைய அந்த நெட்வொர்க்குள்ளே போல பார்க்குறோம், உடனே இமீடியட்டாக நம்ம ஆக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல வராங்க. அன்கான்ஷியஸான ஆக்டிவிட்டீஸ். ஓகே, செகண்டரியில் என்ன சொல்ல வராங்கன்னா, இது ப்ராப்பராக தாலமஸ்லேருந்து எங்கே போகுதுன்னா கார்டிக்கல், அது எதில் வந்து போகுதுன்னா விஷுவல் கார்டெக்ஸான இம்பார்ட்டன்ட் பார்க்குறது. ஓகேங்களா, பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறீங்க. ரெக்கக்னைஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட எமோஷனல் சிக்னிஃபிகன்ஸ் என்ன, உடம்பு வந்து அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணுது. ஓகேங்களா, இது வந்து உண்மையிலே லாங்கர் அண்ட் மோர் காம்ப்ளெக்ஸ் பாத்வே. அது வந்து வெரி சிம்பிள் பாத்வே. அந்த நியூரோபயாலஜி ஆஃப் என்சைட்டி எப்படிலாம் நடக்குது, அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணுறோம். ஓகேங்களா, தெர் ஆர் செவரல் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கம்யூனிகேஷன் இந்த பிரெயின். எப்படி ஆகுது, என்னென்ன டிரான்ஸ்மிட்டர் என்னென்ன இதுவாக இருக்குது, அதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் நாட் தட் மச் ஆஃப் டிஃப்ரென்ஸ். ஓவராலாக நீங்கள் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னா என்ன, பிரெயினில் என்ன நடக்குது, 2 பாத்வே இருக்குது, ஒன்று ஃபாஸ்ட்டு, இன்னொன்று வந்து லாங்கு டெலிபரேட்டு அப்படின்னு நீங்கள் எழுதினா போதும். ஓகே, லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், ஜஸ்ட் வில் கம் ஃபார் த ட்ரீட்மெண்ட். ஓகேங்களா, எப்படி இவங்கள ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ட்ரீட்மெண்ட் தான். ஓகே, 2 விதமான இன்டர்வென்ஷன் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து சைக்காலஜிக்கல் இன்டர்வென்ஷன். ஓகேங்களா, சைக்காலஜிக்கல் நம்ம எப்படி இன்டர்வென்ட் பண்ணலான்ட்டு ஃபஸ்ட்டு வந்து டீசென்சிட்டைசேஷன். ஓகே, டீசென்சிட்டைசேஷன்னா சிஸ்டமேட்டிக்கலாக கொண்டு போகிறது. ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு ஸ்பைடர்னு வச்சுங்களேன், ஸ்பைடர் சம்மந்தமாக பயம் அப்படின்னா நான் கீழேருந்து கொஞ்சமாக முதல்ல ஸ்பைடரோடைய பிக்சரை மட்டும் காட்டுறது அவங்களுக்கு. கொஞ்ச நாள் கழித்து ஸ்பைடரோடைய வெறும் ஒரு மாடல் இருக்குல்ல, ரப்பர் மாடல் மாதிரி இருக்கிறத காட்டுறது. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து ஸ்பைடர் தூரத்துலேருந்து காட்டுறோம், அதுக்கப்புறம் ஆக்சுவலாக ஒரு ஸ்பைடரை பக்கத்தில் வச்சு காட்டுறோம். ஸோ கொஞ்சமாக கீழே இருந்து நீங்கள் அப்படியே மேலே லெஸ் த்ரெட்டனிங்லேருந்து மோர் த்ரெட்டனிங் போகிறீங்க. இதுதான் வந்து இங்கே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அதாவது தெர் இஸ் அ ஹைரார்கி இங்கே மெயின்டைன் பண்ணுறீங்க நீங்கள்.
இந்த ஹைரார்க்கியில் கீழே இருந்து மேலே போகிறோம். ஓகேங்களா, சிஸ்டமேட்டிக்கலி நீங்கள் டீசென்சிடைசேஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஒன்று. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ளட்டிங். இங்கே நம்ம இது பார்த்தோம்ல, இன்னொருத்தங்க ஃப்ளட்டிங் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி எடுத்த உடனே வந்து அவரை பயப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றும் இல்லைன்னு கொண்டு போகிறது. இதுலேயுமே வந்து இங்கேருந்து மேலே போகிறது. ஃப்ளட்டிங் கீழேருந்து மேலே போகிறது, அதாவது எடுத்த உடனே அவரை பயப்படுத்தி விடுறது. ஸோ இந்த மாதிரி 2 விதமான விஷயங்கள் இருக்குது. அதாவது மோஸ்ட் ஃப்ரைட்டனிங்காக இருக்கிற ஸ்டிமுலி முதல்ல காட்டுறது. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் தெர் ஆர் 2 டைப் ஆஃப் எக்ஸ்போஷர் பற்றி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி நம்ம எக்ஸ்போஷர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஒன்று வந்து சிச்சுவேஷனல் எக்ஸ்போஷர், அதாவது அந்த சிச்சுவேஷன், சே ஃபார் எக்ஸாம்பிள் அகோரோஃபோபிக், பப்ளிக் பிளேஸை பார்த்து பயப்படுறாங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு வந்து கொண்டு போகிறது. அந்த சிச்சுவேஷன் அந்த அளவுக்கு ஒன்றும் பயம் கிடையாது, எக்ஸ்போஷர் ஸ்லோலி கொண்டு போகிறது. இன்னொன்று வந்து இன்ட்ரோசெப்டிவ் எக்ஸ்போஷர். இன்ட்ரோசெப்டிவ் எக்ஸ்போஷர்னால் பாடியில் நடக்கிற இன்டர்னல் பாடி சென்சேஷன் வருது இல்லை, அதை வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ் எக்ஸசைஸ் மூலியமாகவோ ப்ரீதிங் மூலியமாகவோ, ஓகேங்களா, டிஃப்ரெண்ட் ஹைப்பர் வென்டிலேஷன் டெக்னிக் மூலியமாகவோ இவங்களை வந்து நம்ம சரி பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து டீசென்சிடைசேஷன் அண்ட் எக்ஸ்போஷர். 2 வேர்ட் இருக்குல்ல. டீசென்சிடைசேஷனை நம்ம இந்த 2த்தையும் பார்த்தோம். எக்ஸ்போஷர்னால் இப்போ நம்ம பார்த்து 2 விதமான எக்ஸ்போஷர் இருக்குது அப்படின்ட்டு. ஓகேங்களா, சிச்சுவேஷனல் எக்ஸ்போஷர் அண்ட் இன்ட்ரோசெப்டிவ் எக்ஸ்போஷர். சிச்சுவேஷனல் எக்ஸ்போஷருங்கிறது வெளி சிச்சுவேஷனை சேஞ்ச் பண்ணுறீங்க, இன்ட்ரோசெப்டிவ்ங்கிறது உள்ளுக்குள்ளே. ஓகேங்களா, இது வந்து ஃபஸ்ட்டு. செகண்ட் ட்ரீட்மெண்ட் என்ன, ரிலாக்ஸேஷன் அண்ட் ப்ரீதிங் எக்ஸசைஸ். பார்த்தீங்களா, அவங்கள ரிலாக்ஸ் பண்ண வைக்கிறது, உடம்பு வந்து காமாக இருங்க, ப்ரீதிங் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ நர்வஸ் சிஸ்டம்லாம் இதுவாக இருக்கும். ப்ரீதிங் ரீட்ரைனிங் எக்ஸசைஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், ஸோ தட் அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வரும், என்சைட்டி வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. காக்னிட்டிவ் தெரப்பி, இதை பற்றி நம்ம ஆல்ரெடி போன இதில் நிறைய பார்த்துருக்கோம். காக்னிட்டிவ் தெரப்பினா பேசிக்கலி அவங்களுடைய பிலீவ் சிஸ்டம் இருக்குல்ல, காக்னிட்டிவ்லி அந்த விஷயத்தை வந்து அந்த பிலீவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இன்டர்பிரேட் பண்ணி சொல்கிறீங்க. நீங்கள் ஆக்சுவலி பயப்படுற விஷயம் அந்த அளவுக்கு ஒன்றும் பயம் கிடையாது. ஓகேங்களா, ஸோ அதனால் நீங்கள் எல்லாம் பார்த்து பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்ல வராங்க. இதில் வந்து பார்லோ அப்படின்றவருடைய பார்லோஸ் அப்ரோச் டு தி ட்ரீட்மெண்ட் ஆஃப் பேனிக் டிஸார்டர் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. காக்னிட்டிவ் இன் அடிஷன் டு ரிலாக்ஸேஷன் அண்ட் எக்ஸ்போஷர். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, ரிலாக்ஸேஷன் எக்ஸ்போஷரோட சேர்த்து காக்னிட்டிவ் காம்பனண்ட்டையுமே வந்து நம்ம அட்ரஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, அதாவது ஒரு சிச்சுவேஷனை பற்றி நீங்கள் எப்படி திங்க் பண்ணுறீங்களோ, பேடாக திங்க் பண்ணுறீங்களோ, அந்த திங்கிங்கே, அந்த காக்னிட்டிவ் ப்ராசஸையே நம்ம சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறோங்கிறது ஃபஸ்ட்டு. அதுதான் வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேட்டஸ்ட்ரோஃப்னா வந்து சம்திங் பேட், கேட்டஸ்ட்ரோஃபிங் பண்ணுறீங்க. ஓகேங்களா, அவங்க என்ன இமேஜின் பண்ணியிருக்காங்களோ அவங்க என்ன சொல்கிறீங்கன்னா, ஓகே லைஃப்பில் உனக்கு என்னப்பா வேர்ஸ்ட் நடக்க போகுது அதை இமேஜின் பண்ணு அப்படின்னு அவங்கள சொல்ல வச்சு அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோலி ஆக்சுவலாக நடக்கிற விஷயத்தோட கம்பேர் பண்ணுறாங்க. பாரு, நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க இவ்வளோ ஏதோ பேட் நடக்க போகுதுன்னு, ஆக்சுவலாக பார்த்தீங்களா நடக்கவே இல்லை. ஸோ என்ன பண்ணுறீங்க, கேட்டஸ்ட்ரோஃப் பண்ணுறீங்க அவங்கள. ஓகே, ஸோ இதில் எனக்கு பிடிச்ச ரொம்ப ஒரு வேர்டு என்னென்னா, இங்கே போட்டுருக்காங்க பாருங்கள், ஜென்ரலி ஆஸ் அ பர்சன் நம்ம ஒருத்தர் இருக்கோம் அப்படின்னா, ஓகே இங்கே வந்து ஒரு ஈவெண்ட் இருக்குதுன்னு வச்சுங்களேன், நியூட்ரல் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், என்ன நெகட்டிவ் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், நம்ம எப்பவுமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, we always make a cognitive error of what, இந்த ஈவெண்ட்டை நம்ம எப்பவுமே ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணிவிடுவோம், க்ராஸாக எக்ஸாஜரேட் பண்ணுவோம் based on this cognitive error. ஓகே, ஸோ எப்படி பண்ணணும்னா, இந்த ஈவெண்ட் எப்போயுமே நெகட்டிவாக தான் நடக்கும், ஜென்ரலாகவே மைண்டு நெகட்டிவாக தான் பற்றி திங்க் பண்ணுவோம். ஸோ நெகட்டிவ் ப்ரெடிக்ஷன் தான் லைஃப்பில் எப்போயுமே நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். இந்த மாதிரி பேட் ஆகிடுமோ அந்த மாதிரி பேட் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு அதை நம்ம க்ராஸாக எக்ஸாஜரேட் பண்ணுவோம் பிகாஸ் ஆஃப் ஆர் காக்னிட்டிவ் எரர். ஓகே, ஸோ நம்ம இந்த காக்னிட்டிவ் இந்த விஷயத்தை தான் இந்த இதில் அட்ரஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த விஷயத்தில் நம்ம கேட்டஸ்ட்ரோஃப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூலிமாவும் சரியாயிடும் அப்படின்ட்டு. ஸோ சைக்காலஜிக்கலாக பார்த்தாச்சு, லாஸ்ட்டாக எல்லா டிஸார்டருமே பயாலஜிக்கல் இன்டர்வென்ஷன் மூலியமாகவும் பண்ணலான்ட்டு. இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க, எந்த டிஸார்டரும் மெடிசன் மூலியமாக சரி பண்ண முடியாது. ஐ சே அகெயின், ஓகேங்களா, எந்த டிஸார்டரையும் மெடிசன் மூலியமாக நம்ம சரி பண்ண முடியாது. ஹவெவர் வாட் வி கேன் டூ இஸ் வி கேன் ரெடியூஸ் தி சிம்டம்ஸ், ரெடியூஸ் தி பெயின், ரெடியூஸ் தி என்சைட்டி. ஓகேங்களா, அண்ட் அந்த அளவுக்கு ஒன்றும் பெனிஃபிஷியலாக இருக்காது எல்லாருக்குமே. சில ஆளுங்களுக்கு வந்து என்சைட்டி வர கம்மியாக இருக்குது. பட் மெடிசனில் என்ன ப்ராப்ளம்னா, ரீலாப்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. சடனாக அவங்க அந்த மெடிசன் சாப்பிட்றத கம்மி பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ என்சைட்டியாக இருக்குது, என்சைட்டிக்காக சில ஆன்டி டிப்ரெசன்ட் இந்த மாதிரி மெடிசனை கொடுக்குறோன்னு வச்சுங்களேன், ஆன்டி என்சைட்டி மெடிக்கேஷன் கொடுக்குறோன்னு வச்சுங்களேன், மேபி அவங்களுடைய என்சைட்டி கம்மியாகும். அதே மெடிசனை அவங்க 6 மந்த்துக்கு அப்புறம் சாப்பிட்டு இப்போ அந்த மெடிசனை விட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மறுபடியும் அந்த என்சைட்டி வர வாய்ப்பு, அந்த ரீலாப்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குங்கிறது செகண்டு. தேர்டாக வந்து இந்த மாதிரி மெடிசன் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய சைக்கோமோட்டர் ஸ்கில்லையும்
காக்னிட்டிவாக இம்பேர்மெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மெடிகேஷன்ஸு. லாஸ்ட்டாக இந்த மெடிகேஷனால் அடிக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதெல்லாம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க என்னென்ன மெடிசனு. ஓகேங்களா, இந்த மெடிசன் மூலயமா அப்ராக்சிமேட்லி சைட் எஃபெக்ட் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடிக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது, 40% ஆஃப் பீப்புளுக்கு வந்து அடிக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஆன்டி டிப்ரெசண்ட்டாக இருக்கட்டும், ஆன்டி என்சைட்டி மெடிசன்ஸாக இருக்கட்டும். ஓகே, ஸோ எப்படி அது வேலை பார்க்குது பிரெயினில் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நாட் தட் மச் ஆஃப் இம்பார்ட்டன்ட். நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், இந்த மேலே நான் சொன்ன அந்த 5 பாயிண்ட் தான். ஓகேங்களா, அதை எலாபரேட் பண்ணி போட்டுருங்க. லாஸ்ட்டாக ஆக்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணும்படி பார்த்தீங்கன்னா எப்போவுமே காம்பினேஷன் மெத்தட் தான் ஒர்க் ஆகும். காம்பினேஷன் ஆஃப் சைக்காலஜிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் ப்ரொசீஜர். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, பயாலஜிக்கல் ப்ரொசீஜராக இருக்கட்டும், சைக்காலஜிக்கல் ப்ரொசீஜராக இருக்கட்டும், ரெண்டுத்தையுமே காம்பினேட் பண்ணி செலக்டிவ் ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து பேஷண்ட்டை நீங்கள் ட்ரீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, லாஸ்ட் definitely but not the least is இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். People who receive both medicine as well as psychotherapy may do better in short run, but patient who receive only CBT லாங் ரனில் ஒர்க் பண்ணால் நீங்கள் வந்து அவங்களோட ஸ்கீமாஸ் மென்டல் ப்ராசஸை அட்ரஸ் பண்ணணும். சைக்காலஜிக்கலாக அட்ரஸ் பண்ணால் தான் லாங் டேர்மில் ஒருத்தரை சரி பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து இந்த என்சைட்டி டிஸார்டருங்கிற ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் 2 சப்ஜெக்டை நம்ம அப்படியே ஒரு 50 மினிட்ஸில் கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. என்சைட்டி டிஸார்டர், என்சைட்டினா என்ன, பேனிக் அட்டாக்னா என்ன, ஃபியர்னா என்ன, டிஃப்ரென்ஸ் எல்லாம் பார்த்து டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸை படித்து ஃபைனலாக எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாச்சு. ஸோ இந்த மாதிரி லாஸ்ட்டாக சம்மரிஸ் ஒரு தடவை அப்படியே பார்த்துங்க. ஓகே, இதில் வந்து சின்னதாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் இது வரைக்கும் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளீஸ் தயவுசெய்து நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இட் வில் டெஃபினெட்லி மோட்டிவேட் மீ டு மேக் மோர் வீடியோஸ். ஓகே, அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்.